ராமநாதபுரத்தில் பெய்த தொடர் கனமழையால் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ள நிலையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த மழைப்பொழிவு காரணமாக ராமநாதபுரத்தை அடுத்துள்ள வண்ணாங்குண்டு, பத்திராரவை உள்ளிட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். இப்போ 2 நாளாக தொடர் மழையால் விவசாயம் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. பயிரெலாம் ரொம்ப சேதம் அடைஞ்சிருச்சு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த நெல் பயிரை நாங்கள் போட்டு உருவாக்கி எப்படியாவது ஒரு இது பார்த்துருவோன்னு நாங்கள் இருந்தோம். நாங்கள் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் இதை பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ தொலைக்கு மழை பெஞ்சு இவ்வளோ தொலைக்கு சேதமடையும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. வேளாண்மை துறைக்கும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம், இதை ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கணும் எங்களுக்கு. இங்கே உள்ள விவசாய நிலங்கள் பூரா தொடர் மழையால் 2-3 நாளாக தொடர்ச்சியாக கனமழை பெய்ஞ்சனால விவசாய நிலங்களில் பூராமே ரொம்ப பயிர்கள் ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு. விவசாய நிலங்கள் பூரா ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. இதனால் அரசாங்கம் உடனடியாக கவனத்தில் கொண்டு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு நிவாரணம் வழங்கும்படி ரொம்ப கேட்டுக்கிறோம். இப்படி 2 நாளாக பயங்கரமாக மழை பெஞ்சதுனால எங்கள் விவசாயம்லாம் அந்த மாதிரி பாதிச்சிருச்சு. இது ஃபுல்லாமே நெல் பயிர் தான். 2 நாள் பயங்கரமான மழைனால இப்படி பாதிச்சிருச்சு எங்களுக்கு. எப்படியாவது பார்த்து அரசு எப்படியாவது எங்களுக்கு உதவி மாதிரி செய்யுமாறு உங்களை கேட்குறோம்.